பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இலங்கை தமிழரசு கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மேதின நிகழ்வு இன்று மாலை மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட பட்டிப்பளையில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளை மற்றும் பட்டிப்பளை கிளையின் ஏற்பாட்டிலும் பட்டிப்பளை கிளையின் தலைவருமான கருணாகரன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கொக்கட்டிச்சோலை சந்தையிலிருந்து மேதின ஊர்வலம் பட்டிப்பளை விளையாட்டு மைதானம் வரையில் சென்றது. இந்த ஊர்வலத்தில் மேதினத்தினை குறிக்கும் வகையிலான பல்வேறு பதாதைகளை ஏந்திய வகையில் பேரணியானது மே தினம் நடைபெறும் இடத்துக்கு வருகை தந்தது. இதன்போது முச்சக்கர வண்டி சாரதிகள் அமைப்பு, விவசாய அமைப்பின் உறுப்பினர்கள், முச்சக்கர வண்டிகள், உழவு இயந்திரங்களின் பேரணி மற்றும் மீனவர்கள் தமது படகுகளையும் அணிவகுப்பாக கொண்டு இந்த பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குறித்த மைதானத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மேதின நிகழ்வுகள் நடைபெற்றன. இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டிப்பிளை கிளையின் ஒழுங்கமைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசாணக்கியன், யானமுத்து ஸ்ரீநேசன், டாக்டர் ஏ ஸ்ரீநாத், கோடீஸ்வரன், மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கியநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது அமைப்புகளின் பிரகடன உரைகள் நடைபெற்றதுடன் தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணியினால் மேதின பிரகடன உரை நிகழ்த்தப்பட்டது. இன்றைய நிகழ்வின் போது வழமைக்கு மாறாக பட்டிப்பளை, கொக்கட்டிச்சோலை பகுதிகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் பெருமளவான போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்ததுடன் வீதி தடைகளும் பல்வேறு இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எந்த ஊர் நீங்க போல ஏனையா பிரதான சந்திகளுடைய பட்டிப்பளை கிராமத்தினுடைய நெருக்கடிப்படில் உள்நுழைவது முதலாவது ஊர்தி பதாதைகள் மற்றும் ஏழு நீதிமன்ற அடிப்படையில் அரசியல் சார்ந்த எங்கள் தாயக உறவு அத்தனை பேரும் அணிவகுத்து மட்டக்களப்பு மாவட்டம் தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேதின கொண்டாட்டம் பட்டிப்பளை நிகழ்கிறார்கள். அடுத்து இங்கே வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற அழைக்கின்றோம். முன்னாள் பாராளுமன்ற அடுத்து மாநகர மேயநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மற்றும் முன்னாள் மாநகர மேயர் கௌரவத்தை அழைக்கின்றோம். தொடர்ந்து பிரதேச தவிசாளர்களை அன்போடு அழைத்து தவிசாளர் கௌரவ மே செல்லடி, தவிசாளர் கௌரவ முரளிதரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மற்றும் மண்மனை கௌரவ பாஸ்கரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
நாமினர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் கல்முனையினுடைய தமிழரசு கட்சி அடைக்கலம் போகுதாக வந்த காலந்தன் ஆருயிரதனை சமன் சான்றோர் அணி என்று சொல்லப்படுகின்றது. உழைப்பாளிகள் அந்த உழைப்பிலே உலகம் வாழ்கின்றது. உழைப்பாளிகள் வாழ்ந்தால்தான் உலகத்திலே உண்டான அனைத்து ஜீவ ராசிகளும் வாழலாம். மிகவும் கண்ணியமாக இந்த அரசாங்கம் எல்லா மக்களும் கொண்டாடுவதையிட்டு பெரு மகிழ்ச்சி அடைகின்றோம். உழைப்பாளர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது போன்று உழைப்பாளிகளுடைய வருவாய்களை அவர்களுடைய இருக்குமாறு செய்ய வேண்டும் என்ற பொருள்பட இங்கே பதாதைகள் இருக்கின்றன. அதை அந்த வகையில் அவர்கள் சுரண்டப்படுகின்றார்கள், பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை இது காட்டுகின்றது. ஆகவே இந்த உழைப்பாளிகள் உழைப்பதோடு மட்டுமல்லாமல் நாட்டிலே போற்றப்படுகின்றவர்களாக வாழ வேண்டும், மங்களகரமாக இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல தாந்தோணீஸ்வர பெருமானுடைய நல்லாசி வேண்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தெரிவித்து தொடர்ந்து நாட்டியாஞ்சலி நடன மாணவர்களை அன்போடு அழைக்கிறோம். லாவண்யா முகுந்தன், திருமதி லாவண்யா கூறிக்கொள்கிறோம். பர்வேஸ் நடனம் லாஸ்யா அவனத்தை